மார்ட்டின் ஹூபர் என்ற தத்துவியலார் இந்த கதையை சொல்றாரு. இது வந்து ஒரு ஒரு இறையலுக்கான ஒரு கதை. ஆனால் இது வந்து இளையோருக்கான கதையாகவும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். இதை நான் கண்டிப்பாக எங்கள் சாமியார்களுக்கும் சொல்லுவேன். இது டைம் கிடைக்கும் போது ஒரு கிராமத்தில் டென்மார்க்கில் வந்து டென்ட்டு போட்டு சர்க்கஸ் நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. திடீரென தீ பற்றி கொள்கிறது அந்த டென்ட்டில். அப்போ அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது போயிட்டு ஊரில் போயிட்டு கூப்பிட்டுட்டு வரணும், ஜனங்களை கூப்பிட்டு வரணும் அப்படின்ட்டு ஏற்கனவே ட்ரெஸ் பண்ண ஒரு கோமாளியை அனுப்புகிறார். ட்ரெஸ் பண்ண கோமாளியை வந்து ஊருக்குள்ளே போயிட்டு சீக்கிரமாக அந்த மக்களை கொஞ்சம் கூப்பிட்டு வாப்பா, நம்மளால் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது என்று அந்த கோமாளியை அனுப்புகிறார். கோமாளி போயிட்டு இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்றான், வாங்க வாங்க இது போல் டென்ட்டில் வந்து ஃபயர் வந்துடுச்சு, வந்து அணையுங்க அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓ, இவன் வந்து ஒரு ட்ரிக் பண்ணுறான், ஷோவுக்கு நம்ம ஆளை சேர்க்குறான், ஷோவுக்கு ஆள் சேர்க்குறான் அப்படின்ட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இவன் வந்து இல்லை சிரிக்காதீங்க, இது வந்து உண்மையாகவே ஃபயரு, ஏன்னா இந்த ஊர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் வாங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்ட்டு. அப்போவும் யாரும் மசியலை, சிரிக்கிறாங்க. அப்போ அவன் அழுகுறான். அந்த கோமாளி வந்து அழுகுறான், தயவுசெய்து புரிஞ்சுங்க, உண்மையாகவே தீ பிடிச்சி எரியுது அப்படின்ட்டு. அப்போ வந்து ஜனங்க வந்து பரவாயில்ல நல்ல ஆக்டிங் கொடுக்குறானே, ஷோவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறானே அப்படின்னு சொல்லி அழுகுறான். பிறகு மக்களும் பார்க்கின்றார்கள், அந்த தீ பரவி அவங்களுடைய வயல்கள் எல்லாம், கோதுமை வயல்கள் எல்லாம் எரிந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றன. அப்பொழுது இந்த மக்களும் அந்த கோமாளியோடு சேர்ந்து அழுகிறார்கள்.